ஃபார் சூப்பர் கண்டக்டிங் எக்ஸ்பிளைன் தி சூப்பர் கண்டக்டிங் நேச்சர் 60 வருஷம் கழிச்சு அது வரைக்கும் இந்த மெட்டீரியல் எப்படி பிஹேவ் ஆகுது அப்படின்னு யாருமே வந்து ஸோ எனிஒன் cannot explain this activity அதெல்லாம் கரெக்டாக சொல்லி அவங்க எப்போ நாங்கள் அக்செப்டட் பண்ணது வந்து 1972ல சரியா 3 பேர் சேர்ந்து தான் என்ன பண்ணாங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க சரியா தட் இஸ் மோஸ்ட் அக்செப்டட் சரியா அதுதான் வந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணுறோம் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆர் எக்ஸ்பிளனேஷன் ஃபார் தி சூப்பர் கண்டக்டிங் நேச்சர் ஆஃப் அ மெட்டீரியல் அக்கார்டிங் டு பிசிஎஸ் பர்டன் கூப்பர் அண்ட் கிராஃபைட் அவங்களோட பேஸ் தியரி தான் பார்க்க போகிறோம் ரியாக்ஷனல் சிலபஸ் கண்டிப்பாக அதுக்கப்புறம் இதெல்லாம் அவங்க அடுத்து 1973 யூனிவர்ஸ் சொன்னாங்க சூப்பர் கரண்ட் பேரியர் டனல் பேரியர் அப்புறம் 1987ல 2003ல கடைசியா சூப்பர் ஃப்ளூயிட்ஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாங்க இதெல்லாம் ஹிஸ்டரி so general properties is electrical resistance effect of impurities and pressure and stress TC அந்த பர்టిక్యులர் டெம்பரேச்சர் கொண்டு போன தெரியுமா அந்த 4.2 K ங்கறல எந்த டெம்பரேச்சர்ல அது வந்து சூப்பர் கண்டக்டிங் நேச்சரா இருக்குதோ தட் இஸ் கால்ட் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் ஆர் டிரான்சிஷன் டெம்பரேச்சர் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் TC இங்க வரும் TC போடுவாங்க சரியா கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர்னா அந்த டிரான்சிஷன் டெம்பரேச்சர் இந்த டெம்பரேச்சர்ல அந்த சூப்பர் கண்டக்டர் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கறத சொல்லணும் சரியா சோ தீஸ் ஆர் எதனால இது வந்து எஃபெக்ட் பண்ணும் ரெசிஸ்டன்ஸ் எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் ஆல்ரெடி இருந்துச்சு ஆக்சுவலி it will be a zero electrical resistance அப்புறம் எஃபெக்ட் ஆஃப் இம்பியூரிட்டிஸ் என்ன ஆகும் எஃபெக்ட் ஆஃப் பிரஷர் அண்ட் ஸ்ட்ரெஸ்னால என்ன ஆகும் சரியா அந்த டெம்பரேச்சர் வந்து சேஞ்ச் ஆகும் ஓகே சோ இப்போ வந்து பார்க்கறதுனா வீசர் எஃபெக்ட்ஸ் so one of the property மூணு ப்ராப்பர்ட்டி கூட மெயினா ப்ராப்பர்ட்டி வீசர் எஃபெக்ட் தட் இஸ் சூப்பர் கண்டக்டிங் அண்ட் மேக்னெட்டிக் இதுதான் வீசர் எஃபெக்ட்ஸ் சூப்பர் கண்டக்டர் மேக்னெட்டோ சூப்பர் கண்டக்டிவிட்டிக்கும் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிக்கும் ஒரு பெஸ்ட் ரிலேஷன்னா that will be explained by the Weisner effects. Another, the complex field by superconductivity is called as complete expulsion of all magnetic field by the superconducting material is called magnetic Weisner effects. சரியா? So the magnetic material, okay, temperature critical temperature மேல இருந்துச்சுன்னா சரியா ஒரு மெட்டீரியல் சரி magnetic material the superconducting nature போகுது சரியா அப்படியே நான் டெம்பரேச்சர் குறைச்சிட்டு வரேன் மேக்னெட்டிக் ஃபீல்ட் மிடில வச்சிருக்கேன் என்ன டெம்பரேச்சர் வந்து கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் ரீச் பண்ற வரைக்கும் இது வந்து என்ன பண்ணும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அலோ பண்ணும் ஓகே அப்புறம் சப்போஸ் டெம்பரேச்சர் கீழ வந்துருச்சு டிரான்சிஷன் டெம்பரேச்சர் அதாவது சூப்பர் கண்டக்டிங் மெட்டீரியல் மாறிச்சு என்ன பண்ணும் it expels the all magnetic field சரியா ஓகே சோ below the சூப்பர் கண்டக்டிங் மெட்டீரியல் நான் என்ன பண்றேன் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வச்சிருக்கேன் டெம்பரேச்சர் குறைச்சிட்டே வரேன் reaching to the DC வரைக்கும் மேல இருந்து ஃபர்ஸ்ட் வர DC வரைக்கும் என்ன ஆகும் the magnetic field வந்து இது அலோ பண்ணும் சரியா ஆனா என்ன பண்ணும் டிரான்சிஸ்டர் பேஜ் சூப்பர் கண்டக்டர் மாறிடுச்சு டக்குனு அந்த டிரான்சிஸ்டர் பேஜ் அட்டர் பண்ணிச்சு என்ன ஆகும் the magnetic fields of course are expelled சரியா from the material it cannot penetrate into the material they are not allowed so that is called the Weisner effect so இது வந்து normal stage and superconducting stage it will be used for many applications இது magnetic levitation application maglev trains use பண்றது எல்லாமே Weisner effect யூஸ் பண்ணுவாங்க சரியா ஓகே so superconducting material and Weisner effect யூஸ் பண்றது magnetic levitation trains எல்லாமே யூஸ் ஆகும் சரியா so these are the main property ஓகேவா main key Weisner effect கண்டிப்பா okay so important factor to define superconducting state ஒண்ணே இல்லை critical temperature critical field Hc temperature குறைக்கலாம் இல்லையா apply magnetic field change பண்ணி we can control the superconducting state and normal state எது superconducting state எது normal state னு apply பண்ணலாம் அப்புறம் critical current density பொறுத்து we can change சரியா ஓகே very so critical temperature range இதெல்லாம் யூனியன் so different type of materials in the critical temperature la இது வந்து சூப்பர் கண்டக்டிங் நேச்சரா மாறுது பாருங்க சரியா so already எவ்வளவு வருது 1.2 K can we can change that 1.2 K 0 K ங்கிறது எவ்வளவு what is 0 K அப்ப 1.2 K so these are the metals okay the tin barium copper and oxide இதெல்லாம் இருக்கு it's alloys லிபோடியம் tin mercury
எல்லாமே இருக்கு. These are the metals. இது வந்து alloys. சரியா? Okay. Third, different type of materials. Wait one. So the graph electrical resistivity and temperature for normal metals. So conducting the temperature decrease ஆயிட்டே இருக்குது. Temperature குறைச்சு வர ஒரு certain superconducting material என்ன பண்ணும்? Particular temperature ஆனதுல electrical resistivity 0 reach பண்ணிடும். சரியா? Whereas different type of material என்ன மெட்டீரியல் தெரியல. அதுக்கு electrical resistivity எடுத்தேனா characterize பண்ணேனா அது என்ன பண்ணும்? The temperature குறைக்க resistance இருந்துட்டே இருக்கும். Okay, the up to 0 temperature போனாலுமே என்ன ஆகும்? With some expect some resistance to the electric flow. Current கொஞ்சம் resistivity கொடுத்துட்டே இருக்கும். சரியா? Okay, so that are the normal metals ஓட behavior. The graph protection. So இது வந்து superconducting state. இதெல்லாம் superconductors. The yellow color இது வந்து blue color வந்து normal metals. சரியா? So these are the anti-conducting ஆன இது வந்து critical magnetic field. So external magnetic field வச்சிருக்கேன். Temperature கொடுத்துட்டு வரேன். Particular temperature field என்ன ஆகுது? It obeys the area under the curve. What is that? Area under the curve is mathematics சொல்லுவாங்க. Area under the curve. What is x minus? எப்படி கண்டுபிடிக்கிறது? என்ன யூஸ் பண்ணுவீங்க? Say okay. We that in question B. Mathematics சொல்றோம். So temperature குறைக்கிற ஒரு particular magnetic field வர வரைக்கும் என்ன பண்ணுவோம்? Okay, temperature குறைக்கிறப்போ இதுக்குள்ள வந்து இந்த ரேஞ்ச் குள்ள வந்து சூப்பர் கண்டக்டரா மாறிடும். But you can extend the magnetic field and increase பண்ணீனா temperature கம்மியா இருந்தாலுமே ஒரு particular magnetic field குள்ள என்ன ஆகும்? It changes to super conducting state to normal state. The 0 degree temperature இருக்குது. But you can adjust the magnetic field apply பண்ணீனா the range changes now. It changes to என்னது? Normal super conducting state வந்து normal state மாறிடும். ஓகேவா? சோ இந்த ஏரியா இருக்குது எல்லாமே இந்த ஏரியால இந்த டெம்பரேச்சர் ரேஞ்சுக்குள்ள இந்த ஏரியா அண்டர் தி கர்வ் குள்ள எந்த பாயிண்ட்ல வச்சாலும் அந்த மெட்டீரியல் பிஹேவ்ஸ் as சூப்பர் கண்டக்டர். சரியா? சப்போஸ் ஒரு magnetic field ஒரு ஆர்பிட் யூனிட் போட்டுருக்காங்க. வாட் இஸ் ஆர்பிட் யூனிட்? there's some gas magnetic field எப்படி அனுப்பாங்க? எதை இந்த gas ஆர் நம்பர். சரியா? சோ நம்பர் ஆர் gas எல்லாம் வச்சுக்கோ. இந்த பாயிண்ட் நீ எங்க வச்சாலும் பர்టిక్యులர் டெம்பரேச்சருக்கு பர்టిక్యులர் magnetic field இருந்துச்சுனா it obeys super conducting state. இந்த பாயிண்ட் இந்த கிராஃப் ஏரியா அண்டர் தி கர்வ் குள்ள ஒரு மெட்டீரியல் நீ எங்க பாயிண்ட் வச்சு எந்த ஃபீல்ட் அப்ளை பண்ணாலும் எந்த டெம்பரேச்சர்ல வச்சாலும் இப்போ இது ஒரு 20 டிகிரி வச்சீங்கன்னா இந்த 10 டிகிரி வச்சுக்கல 10 டிகிரில ஒரு 10 காஸ் 10 டிகிரில 20 காஸ் எங்க வச்சாலும் இந்த மெட்டீரியல் பிஹேவ் as a super conducting agent. சப்போஸ் 10 டிகிரி இருக்கட்டும் பட் காஸ் ஒரு 15 வச்சுட்டேனா இது மேக்ஸिमम 25 வச்சேனா இது சூப்பர் கண்டக்டர் வந்து நார்மல் ஸ்டேட் போயிடும். சரியா? ஓகே, that is the field called as critical magnetic field. சரியா? கிராஃபிக்கலா கிராஃப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணனும். எக்ஸ்பெரிமெண்டல் கிராஃப். சரியா? சோ அந்த behavior can explain very easy and understand பண்றதுக்கு graphical method is very much useful for understanding the concept. actually behavior. ஓகேவா? எல்லாமே கிராஃப்ல ரைட் பண்ணுவோம் ஃபியூச்சர்ல. சரியா? நெக்ஸ்ட்